Hi, hello everyone. Welcome back to our channel. And in this video, we are going to discuss about the neurotransmitters. Okay, neurotransmitters na enna? அதோட கிரைட்டீரியா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் மெடிக்கல் கான்செப்ட் வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றப்போ நம்மளை மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்ன அப்படின்னா, ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. அது வந்து ஒரு மீடியேட்டராக ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த என்ன மீடியேட்டர்னால என்ன ஒரு ஒர்க்கு செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அது என்ன ஒர்க் செய்ய போகுது அப்படின்னா, ஒரு நர்வ் இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஒர்க்கு. ஓகேவா? ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு என்ன பண்ண போகுது, மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. அதுதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஆக்சுவலாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எப்படி நம்ம பைக் ஓடுறதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் கொடுக்குறோமோ, ஸோ அதே மாதிரி தான் ஒரு மெசேஜை வந்து ஒரு நியூரானுக்கு இருந்து இன்னொரு நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? இதுக்கு கிரிட்டீரியா இருக்குது. ஸோ கிரிட்டீரியானா என்ன, ஒரு ஃபேக்ட்டு, அதை வந்து நம்மளால் வி கான்ட் சேஞ்ச், அப்படி தானே? ஸோ அப்படி இருக்கக்கூடிய கிரிட்டீரியா என்னென்ன அப்படின்னா, இட் மஸ்ட் பி ஃபவுண்ட் இன் ஏ நியூரான். ஸோ இதை வந்து எங்கே தான் பார்க்க முடியும், நியூரானில் தான் பார்க்க முடியும். இட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ் அண்ட் ரிலீஸ்டு பை அன் நியூரான். இது ப்ரொடியூஸ் பண்ணுற இடமும் நியூரான் தான், ரிலீஸ் பண்ணுற இடமும் நியூரான் தான். ஆஃப்டர் ரிலீஸ், ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இட் மஸ்ட் ஆக்ட் ஆன் ஏ டார்கட் ஏரியா. எங்கே ஆக்ட் ஆகுது, ஒரு டார்கட் ஏரியாவில் போய் ஆக்ட் ஆகுது. அப்புறம் அங்கே வந்து ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஆஃப்டர் தி ஆக்ஷன், ஸோ ஆக்ஷன் முடிஞ்சு அப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன ஆயிரும், இன்ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட ஃபேக்ட், இதுதான் இதோட கிரிட்டீரியா. இதை வந்து இட் கான்ட் சேஞ்ச். ஓகேவா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ 2 மெத்தடை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த 2 மெத்தட் என்ன அப்படின்னா, அதோட கெமிக்கல் நேச்சரும் அதோட ஃபங்க்ஷனை வச்சு பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அதோட கெமிக்கல் நேச்சரை வச்சு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 குரூப்ஸ். அந்த 3 குரூப்ஸ் என்னென்ன அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ், அமைன்ஸ் அண்டு அதர்ஸ். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அதோட ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த இம்பல்ஸ் பாஸ் ஆகுதுல, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? அது என்னென்ன அப்படின்னா, காபா, கிளைசின், குளூட்டமைன் அண்ட் ஆஸ்பிரைன். இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட்ஸோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அடுத்து அமைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட இம்பல்ஸ், அதாவது இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகுதுல, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிளான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, நார் அட்ரினலின், டோபமைன், செரட்டோனின் அண்ட் ஹிஸ்டமைன். ஸோ இதெல்லாம் வந்து அமின் குரூப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அடுத்து அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இருக்கிறது எல்லாமே என்னென்னது, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம அமினோ ஆசிட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம், அமீன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கணும். ஆனால் இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது, ஸ்லோவாகவும் இருக்காது, ஸோ மீடியமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் 2. ஒன்று வந்து அசிடைல் கோலைன் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு. இதெல்லாம் வந்து அதர்ஸ் குரூப்பை சேர்ந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அடுத்து டிபெண்டிங் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை வச்சு ஆக்சுவலாக இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸிட்டரி, இன்னொன்று வந்து இன்ஹிபிட்டரி அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து எக்ஸிடேஷனை காஸ் பண்ணுச்சு அப்படின்னா, கடைசியில் அது வந்து என்ன ஆகும், இன்ஹிபிஷன் ஆகும். ஸோ அது எப்படின்றத இந்த இன்ஹிபிட்டரி நியூரான், எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பற்றி பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு 2 பிரிச்சிருக்காங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுது அப்படின்னா, ஒரு இம்பல்ஸை வந்து கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு தான். ஓகே? அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு புரியுதா? இம்பல்ஸை வந்து கண்டக்ஷன் பண்ண போகுது ஃப்ரம் ப்ரீஸ்னாப்டிக் நியூரான் டு தி போஸ்ட்னாப்டிக் நியூரான். அது என்ன ப்ரீஸ்னாப்டிக் நியூரான் அப்படின்னா, மெசேஜை வந்து சென்ட் பண்ணுச்சு அப்படின்னா ப்ரீஸ்னாப்டிக் நியூரான். போஸ்ட்னாப்டிக் நியூரான்றது ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா போஸ்ட் ஸ்னாப்டிக் நியூரான். ஓகேவா? இதோட காமனான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னென்ன, காமனான எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அசிடைல் கோலைனும் நார் அட்ரினலினும். ஓகேவா? அடுத்து இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்ஹிபிட்ஸ் தி கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ். இங்கே என்ன ஆகுது, இந்த இம்பல்ஸ் கண்டக்ஷன் ஆகிறத வந்து இன்ஹிபிட் பண்ணிடுது. ஓகேவா? ஃப்ரம் ப்ரீஸ்னாப்டிக் நியூரான் டு தி போஸ்ட்னாப்டிக் நியூரான். அது என்ன ப்ரீஸ்னாப்டிக் அண்ட் போஸ்ட்னாப்டிக்னு சொல்லிட்டேன். ப்ரீஸ்னாப்டிக்னா என்ன பண்ணும், மெசேஜை வந்து சென்ட் பண்ணும். போஸ்ட்னாப்டிக்னா என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணும். அப்போ
சென்ட் பண்ணுறதையும் ரிசீவ் பண்ணுற இடமும் இங்கே என்ன ஆகுது, இன்ஹிபிஷன் ஆயிடுது. ஸோ இன்ஹிபிஷன் ஆகிறனால இது வந்து இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். காமனான ஒரு இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா காமா, காபா அண்ட் டோபமைன். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரிலீஸ் ஆஃப் தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரிலீஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது எங்கே, ஒரு நியூரானோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு நியூரானோட செல் பாடியில் வந்து என்ன ஆகுது, ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறது ஆக்சன் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். சரியா? அப்படி ஆக்சன் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆனதும் அதோட ஆக்சனாக டெர்மினல் எண்ட் இருக்கும். அந்த டெர்மினல் எண்டில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வந்து ஸ்மால் பாக்கெட்ஸ் இருக்கும். அந்த ஸ்மால் பாக்கெட்ஸை வந்து வெசிக்கிள்னு சொல்லுவோம். அந்த வெசிக்கிள்ஸில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன பிறகு ஏதோ ஒரு ஆக்சன் பொட்டென்ஷியல், அதாவது ஏதோ ஸ்டிமுலண்ட் வந்து நம்மளை வந்து அந்த வெசிக்கலில் வந்து நம்ம இப்போ ஒருத்தவங்க எனக்கு கிள்றாங்க, இந்த இம்பல்ஸ் வந்து எனக்கு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றப்போ அந்த நியூரானில் இருக்கக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது வெசிக்கல்ஸை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த வெசிக்கல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ப்ரீசினாப்டிக் நியூரான் டு போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு ஒரு மெசேஜ் வந்து இப்படி தான் வந்து பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகி நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது புரிகிற மாதிரி லாஸ்ட் ஒரு அனிமேஷன் ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். At a chemical synapse, a neurotransmitter molecule, such as acetylcholine, communicates a signal from one neuron, the presynaptic cell, to another, the postsynaptic cell. Neurotransmitter molecules are stored in vesicles in the presynaptic neuron. Some vesicles dock via specific docking proteins at the presynaptic terminal. An electric impulse, called an action potential, arrives at the synaptic terminal and docked vesicles fuse with the presynaptic membrane, dumping neurotransmitter into the synaptic cleft. Neurotransmitter binds receptors on the postsynaptic cell, which, depending on the specific receptor and cell type, open or close ion channels. Thus, the action potential passes to the new cell. The empty vesicles are recycled via endocytosis of clathrin-coated pits and take up more neurotransmitter to start the cycle again. Thank you all for further video. மறக்காம நம்ம follow and subscribe பண்ணிருங்க. Any doubt இருந்தா comment section ல கேளுங்க. Thank you.